தேவனுக்கு கொடான நன்றி இருக்கிறேன். இது ஒரு காரியத்தை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். என்ன செய்தியை கொடுக்கலாம் என்று பிரயாசப்படும் போது தேவன் ஒரு சில காரியங்களை என்னுடைய மனதில் இதை நீங்கள் சொல்லணும், முதல்ல இது நமக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. ஒரு கேள்வி, எத்தனை முறை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கீங்க வாழ்க்கையில்? அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில்? அநேக நேரங்களில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லை. ஒரு சிறிய சம்பவத்தை கூறிவிட்டு நம்ம செய்திக்குள்ள கடந்து சொல்லலாம். பேருந்தில் பிரயாணம் அநேக பேர் பண்ணியிருப்போம்ல. பேருந்தில் பிரயாணம் பண்ணும்போது நம்ம அருகில் இருப்பவர்கள் யார் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுல்ல. சமீப நாட்களுக்கு முன்பதாக நான் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து சென்றேன். என்ன அப்படின்னா, அந்த முக்கியமாக ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்வதற்கு அதிகமாக சண்டை வரும். ஆனால் ஜன்னல் ஓரத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னா சண்டை விட்டு கொடுத்துருமோ, இல்லை ஓகே நீ கொஞ்சம் உட்காரு நான் கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னு. தெரியாத நபர் வரும்போது நம்ம சீட்டு போட்டுருந்தோம்னா அந்த பேக் அந்த பக்கம் தண்ணி வச்சு உட்காரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் இல்லை. நான் பிரயாணம் பண்ணும்போது என்னுடன் ஒரு பயணி சென்னையிலேருந்து ஏறாங்க. பஸ்ஸில் ஏசி அது பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக் அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கை வைக்கக்கூடிய அந்த இது ஒரு செட்டில் ஒன்று தான் இருக்கும், ரெண்டு இருக்காது. நல்ல டயர்ட். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு பக்கமும் கை வைக்காம ஒரு பக்கம் கை வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சமாக கை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் இருந்த கை அந்த ஹேண்டில் வச்ச இடத்துல இல்லை. பொதுவாக நம்ம தூங்கும்போது என்ன பொசிஷன்ல இருக்குமோ அப்படிதான் நம்ம பிரயாணம் பண்ணிட்டே இருப்போம், தெரியும் நமக்கு. கை அந்த ஹேண்டில் அந்த பர்டிகுலர் அந்த ஹேண்டில் கீழே வந்துச்சு. என்னடா இருந்துச்சு, மறுபடியும் முழிப்பு கட்டி மறுபடியும் அங்கே வச்சுட்டு மறுபடியும் தூங்குவேன். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கீழே. நான் யோசிச்சே இருக்கிறேன் எப்படி இது. நம்ம பொதுவாக பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது கை அந்த வைக்கிற இடம் இருந்துச்சுன்னா அதில் அப்படியே வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தேன். என்னடா இது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சரி இந்த மாதிரி தூங்காம கண்ணை மூடிட்டு கை வச்சு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா பக்கத்தில் இருந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா கை அப்படியே மெதுவாக தள்ளி விடுவாங்க. அவருக்கு கம்ஃபர்டபுளாக போகணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள அவர் என்ன பண்ணல, நானும் என்ன பண்ணுறேன் அடுத்த முறை தள்ளி வேற எடுத்துட்டேன் கையை. மறுபடியும் கண்ணை முடிச்சுட்டு மறுபடியும் தூங்குற மாதிரி என்ன பண்ணா அவன் என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி கையை மறுபடியும் அங்கே வச்சேன். இந்த முறையும் அவர் அப்படியே முயற்சி பண்ணுறாரு. நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கேன், ஆனால் தூங்கலையே. அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய குணம் அவர்கிட்ட நான் யோசித்தேன். இது ஒரு சின்ன அந்த ஹேண்டில் அதுலேயே அவர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து, அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது, ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம். நான் ஒரு எட்ஜில் வச்சிருந்தேன் அப்படின்னா அவர் ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாரு. அப்போ நான் யோசித்தேன், பிரயாணம் பண்ணும்போது ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 7 மணி நேரம் ஒரு 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணுறோம். இந்த 10 மணி நேரத்திலே நம்மளால் ஒரு அட்ஜஸ்ட் பண்ண முடியலையே. கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து போகணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே. போன வாரம் நம்ம பாடம் படித்தோம், வாழ்க்கையினுடைய பிரயாணம் இல்லை பயணம், வாழ்க்கையினுடைய பயணம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சரி செய்தல், நம்மை நாம் சரி செய்யக்கூடிய ஒரு அனுபவம். கடைசியில் என்ன பண்ண அப்படின்னா அவர் ஃப்ரண்ட்ல ரொம்ப அதிகமா கையை வச்சிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி சாஞ்சி படுறது, பின்னாடி மட்டும் கை வச்சுட்டு அதை நீங்க முன்னாடி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அநேக நேரங்களில் அநேக இடங்களில் நம்மளுடைய வீடுகளில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை அப்பா மகளாக இருக்கட்டும், எந்த உறவானாலும் சரி நம்ம இந்த சரி செய்தல், நம்மை நாம் சரி செய்யக்கூடிய அனுபவம், அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
அநேக பிரச்சனைகள் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், முற்றிலுமாக அந்த பெரிய ஒரு பிரச்சனைகள் கூட நம்ம என்ன பண்ணலாம், தவிர்த்து விடலாம். ஜெபத்தோடு செய்திகளை பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அந்த நேரத்திலுமே இந்த ஒரு நேரத்திலும் உமக்கென்று எங்களை அழைத்து வந்து சத்தியத்தை கேட்கவும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி. நான் அந்த தகப்பனை நீங்கள் பேசுங்க, இதை நாங்கள் கேட்க எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க ஒரு விஷயம் புதிய மகிமை எல்லாம் கேட்கிறோம். ஒரு சிறிய பேருந்தில் பயணம் செல்லும் போது கூட அந்த கம்ஃபர்ட் ஜோன் மிகவும் நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம எதிர்பார்க்கிறோம். பரலோகத்துக்கென்று நாம் பிரயாணப்பட போகிறோம், பரலோகத்துக்கென்று நாம் ஆயத்தப்பட போகிறோம். நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் a small alteration or movement made to achieve a desired fit. ஒரு சிறிய ஆல்ட்ரேஷன். இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய உடை, நம்ம எடை அதிகமாக இருக்கலாம், ஒரு 5 கிலோ 4 கிலோ எடை அதிகமாக இருக்கலாம். நம்மளுடைய ஆடை, நம்மளுடைய உடை சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம சின்ன ஆல்ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சஸ் தான் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஃபிட்டாக இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு உடைக்கே நம்ம வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். நல்ல ட்ரெஸ், நல்ல ஷர்ட்டு, நல்ல துணி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதை டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிச்சஸ் என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிட்டு மீண்டுமாக நமக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற போல அதை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. உங்களிடத்தில் அந்த கேள்வியை மீண்டும் கேட்கிறேன். நாம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நம்மை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம், இல்ல மற்றவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் எப்படி எதிர்பார்ப்போம், ஏன் அவர் சரியா இருந்தா நல்லா இருக்குமே, நான் ஏன் சரியா போகணும், இல்ல கரெக்ட் தானே. பேருக்கு பயணம் செய்து கொண்ட உதாரணத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த கையை வந்து 2 முறை கீழே விழுந்தது எனக்கு தெரியாது, 3வது முறை தான் எனக்கு தெரிய வருது. அப்ப 4வது முறை என்ன பண்றேன், கையை எடுக்கல. ஏன் அவரை கையை எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணேன், நானே கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்தல், சரி செய்தல், இதெல்லாம் நமக்கு இருக்குதா? ஆலயத்திற்கு நம்ம வருகிறோம், என்ன திருச்சபையில ஒருவேளை ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அவன் என்ன வேற ஒருத்தர் தப்பா சொல்லிட்டான், இல்லை என்ன திட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்மை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோமா? அநேக இடங்களில் நம்ம வசனத்தை சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நமக்கு சாதகமாக வேத வசனங்களை சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை சண்டை ஏற்படுது அப்படின்னா, முக்கியமா காலையில சண்டை வந்து என்ன பண்ணுவோம், வசனங்கள் எந்த வசனம் ஞாபகம் வரும்? சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாக சமாதானம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை சண்டை போட்டு என் மேல தப்பு இருந்தாலும் யார் சமாதானம் ஆகணும்னு எதிர்பார்ப்போம்? ஒரு 2-3 நாள், இல்ல 1 வாரம், இல்ல 10 நாள், இல்ல 1 வருடம், இந்த மாதிரி சண்டையை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா நம்ம பேசாமலே இருப்போம். நம்ம மேல தப்பு இருக்கும், நம்ம சண்டை போட்ட நபர் நம்ம இடத்துல வந்து பேசுவாங்க. அப்படி பேசினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கண்டுகொள்ளாமல் சென்று விடுவோம். நமக்கு சாதகமாக வேத வசனத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். அநேக இடங்களில் எடுத்தவர்கள் வாசிங்க, வசனம் என்ன சொல்லுன்னு நம்ம படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
நம்ம எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையான இருந்தாலும் சரி, நம்ம நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தேவன் உங்களுக்கு வேதத்தின் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்திருக்கிறாங்க. அதன்படி நீங்கள் நடக்கணும், அப்படிதான் செய்யணும். நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம், நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம். நமக்கு சாதகமான வார்த்தைகளை நாம் அநேக இடங்களில் பயன்படுத்துவது உண்டு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். தேவன் அழைக்காம நமக்கு வர முடியுமா? எந்த ஒரு பிரயாணமானாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ஆனாலும் சரி, தேவனுடைய அழைப்பு இல்லை என்றால் நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம அநேக நேரங்களில் ஜெபித்தது உண்டு. இன்னும் நம்ம அப்படிதான் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிப்போம்? இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படிப்போம். அதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் அநேக இடங்களில் வந்து நம்ம உபயோகப்படுத்துவது உண்டு. தேவனே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க, உமது சித்தத்தின்படி ஆக கடவுது. இப்படி நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனே உம்முடைய சித்தம்னு சொல்லுவோம், ஆனா அவர் சொல்றத கேட்க மாட்டோம். தேவ வசனத்தின்படி நம்ம நடக்க மாட்டோம். 10வது வசனம். இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இப்படிதான் வாழணும், அவரும் அநேக சோதனைக்குள்ளாக செல்கிறார், கஷ்டங்களுக்குள்ளாக செல்கிறார். சாத்தான் வந்து கேட்பான், ரொம்ப பசியா இருக்கும்போது இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரால் நினைத்திருந்தாலும் அதை செய்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை. அவர் சொல்லக்கூடிய வசனம், வார்த்தை அப்படியே நடந்தது. பேதுருவோட வாழ்க்கையிலுமே எடுத்து வாசிங்க. மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 75. இயேசு தன்னிடத்தில் சொன்ன, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பேதுருக்கிட்ட சொன்ன வசனம் என்ன? சேவல் கூவுவதற்கு முன்பதாக. இன்னைக்கு நமக்கு சொல்லிக்கிற வசனங்கள் என்ன இருக்கு? 1 2 இல்ல 10 வசனத்தை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்களா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக அவருடைய சீஷர்கள் பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு நடந்தாங்க. இன்னைக்கு நம்ம முகமுகமாக நம்ம வந்து பார்க்கல, இயேசு நம்ம கிட்ட நேரா வந்து சொல்லல, அப்ப எதுக்கு நான் அந்த வசனத்தை கேட்கணும் அப்படின்னு இல்லாம ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களையும் நம்ம தியானத்தை பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய சுய யோசனை, நம்மளுடைய சொந்த பேச்சு நம்ம வந்து செயல்பட்டு கீழ்பட்டு நடந்துருக்கோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம அநேக நேரங்களில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தவிர ஒரு கெட்டது நடந்தா யாராவது ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது
மனுஷன் ஏன் இப்படி நடக்குது? ஏதோ ஒரு கெடுதல் நடக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தது உண்டு. பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகும்போது யாராவது சோசனை சொல்லுவீங்களா? வழியில் நம்ம கத்துவோம், அம்மா அப்பா ஏசுவே ஏன் இப்படி நடந்துச்சு, ஐயோ கீழே விழுந்துட்டே, கால் வலிக்குது, கையில் அடிபட்டுச்சு, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துவோம், கதறும். ஒரு நபர் சொன்ன காரியம், சோஸ்தம் ஆண்டவரே என்னை பெரிய விபத்துல இருந்து காப்பாற்றுங்க, சின்ன அடியை விட என்ன. நம்ம அநேக நேரங்களில் சோஸ்தரம் சொல்வதை மறந்து விடுவோம். வசனம் எப்படி சொல்றது? என்ன சொல்றது? 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். தேவ சித்தம் இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம். ஆனா நம்ம சோஸ்திரம் சொல்வதில் தவறி விடுவோம். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இப்ப புரியுதுங்களா? நம்ம என்ன நடந்தாலும் சோஸ்திரம் சொல்ல வேண்டும். ஒருவேளை ஒரு பெரிய விபத்துல இருந்து ஒரு நபர் சொன்னாங்கன்னா, பெரிய விபத்துல இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக சோஸ்திரம் அப்படின்றாங்க. வேற ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பதாகவே உங்களை தேவன் பாதுகாப்பு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சோஸ்திரம் சொல்லுவோம். அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொன்ன நாம எல்லா இடத்துலையும் சோஸ்திரம் சொல்லுவோம். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு செயல், ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல விசேஷம் நடக்க இருக்கிறது. நல்ல விசேஷம் நடக்கும்போது தேவன் உங்களுடைய சித்தத்தின்படி இந்த காரியங்களை வாய்க்கப்படணும் ஜெபம் பண்ணுவோம். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது, தேவனே உங்களுக்கு சோஸ்திரம் சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். என்னையும் சேர்த்து இங்கிருந்து பிரயாணம் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். பிரயாணம் பண்ண போவதற்கு முன்பதாக, பயணத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நம்ம ஜெபிப்போம். ஜெபிப்போமா இல்லையா? எத்தனை பேர் ஜெபிக்கக்கூடிய அனுபவம் இருக்கு? இங்க இருந்து திருநெல்வேலிக்கோ இல்ல மதுரைக்கோ உங்களுடைய உறவினர் வீட்டுக்கோ யாருக்கோ சந்திக்கோ நீங்க போறீங்க. போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணி நம்ம இருந்து கடந்து செல்வோம், எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். அங்க சென்று உறவினர்களை சந்தித்த பின்பு அவர்களோடு சேர்ந்து ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. எங்களுடைய பிரயாணங்களை வாக்கியம் பண்ணீங்க, அதற்காக உங்களுக்கு சோஸ்திரம் சொல்லிருக்கோமா? நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. தேவனுடைய சித்தம் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த நிகழ்வு முடிந்து விட்டு என்றால், அந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்து விட்டது என்றால், நம்ம சோஸ்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். 21வது வசனம் வாசிங்க. 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து போதும். நமக்கு கெட்டது நடக்கும் என்றால், இல்ல நம்மளுடைய சிந்தனைக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 1க்கு 10 முறை நம்ம அதை என்ன பண்ணுவோம்? சோதித்து பார்ப்போம். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுல உறவினர்கள் வந்திருக்காங்க. உறவினர்களுக்கு நீங்க விருந்து ஆயத்தப்பட்டிருக்கீங்க. அந்த விருந்துல பாத்தீங்கன்னா ரசம் வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். புளி கொஞ்சம் அதிகம் போட்டோம்னா ரசம் என்ன புளிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மிளகு அதிகமாக போட்டோம் அப்படின்னா காரம் அதிகமாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பொருள் ரசத்துல போட மறந்தீங்கன்னா அது ரசத்தை ஸ்பாயில் பண்ணும்.
ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க? பொதுவாக ரசம் இல்லை, எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி டேஸ்ட் பார்ப்பீங்க. பார்க்க பழக்கம் இருக்கா? ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி எடுத்து ஒரு டேஸ்ட் பார்ப்போம். இல்லை அந்த குழம்புக்கு மசாலா போடுறதுக்கு ஒரு டேஸ்ட் பார்ப்போம். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு கொதிக்க வச்சுட்டு யார்கிட்ட டேஸ்ட் பார்க்க கொடுப்பாங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன், ஹஸ்பண்டுக்கு டேஸ்ட் பார்க்க. டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கா? வசனம் இந்த சாப்பாடு விஷயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லிட்டு பார்க்க சொல்லலை. தொடர்ந்து வாசிங்க. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 22வது வசனம் வாசிங்க. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் பொல்லாங்காய் இருக்கிறது அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? விட்டு விட வேண்டும். நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு நாம் எதையும் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க முடியாது. எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். சோதித்து பார்க்க சொன்னாங்க. நம்ம யாருக்கு பிரியமானதை சோதித்து பார்க்கணும்? கர்த்தருக்கு பிரியமானதா? நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து செயல்பட வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அவருக்கு பிரியமானது என்ன? கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வாரா, இல்ல கர்த்தர் இதற்கு வேண்டாம் என்று சொல்லுவாரா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்போம் என்றால் அவருக்கு சோஸ்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னுமாக பொல்லாங்கை விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 17. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்துக்கு மேல ஆசை நீங்க வச்சீங்கன்னா அதனுடைய இச்சை ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய தேவன் இருப்போம் என்றால் அவன் எப்படி இருப்பான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்காக கொடுத்த இந்த குறுகிய நாட்கள் மனிதன் பூமியின் மேலாக, அதாவது உயிரோடு வாழக்கூடிய நாட்கள் மிகவும் குறுகியது. மண்ணுக்குள்ள நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம் நமக்கு தெரியுமா? மேல வாழ்ந்த நாட்களை விட மண்ணுக்குள்ள வாழக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கலாம். மண்ணுக்குள்ள இருக்கும்போது அவங்களால நன்மை செய்ய முடியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம செய்வோமா? ஒரு பிடிக்காத நபர், நான் ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத நபர் உங்களுக்கு அறிவுரை கூறுறாங்க, இல்ல ஒரு போதகர், ஒரு பிடிக்காத போதகர் வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்றாங்க, ஒரு பிடிக்காத நபர் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த நபரை பார்ப்பீங்களா, இல்ல அந்த நபர் சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்பீங்களா? போதகரை பார்க்க வேண்டாம், போதகத்தை சொல்றது. நல்லதை எதுவோ எடுத்துக்கொள்ளும், கெட்டது பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டுவிடு. அதுவும் எப்படி?
கர்த்தர் பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா, நிறைய இந்த பிடிக்காத விஷயம் வந்து எனக்கு கேள்விப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? சோஸ்திரம் பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை 1 யோவான் 2:17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை விடவும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எப்பவுமே நிலைத்திருக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டோம் என்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்வோம்.